ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் நீங்க பார்த்துட்டு இருக்க டெக்கி ஜாக் தமிழ். நான் இன்னைக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் அப்புறமா ஒரு சிலருடைய ஃபீட்பேக், அவங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீட்பேக்காக கமெண்ட்ஸாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதையும் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி P3 Pro கேமிங்காக வாங்கலாமா ப்ரோ, நான் ஃப்ரீ ஃபயர் தான் ப்ளே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. நீங்கள் ரியல்மி P3 Pro இப்போ ஃப்ளிப்கார்ட்டை ஓப்பன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அண்டர் 20K வந்து கிடைக்குது. கரெக்டாக 19,999 ரூபா. இதுவும் நீங்கள் கார்டு ஆஃபர்லாம் போட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா 19,000 ரூபாய்க்கு வந்து கிடைக்குது. இந்த 19,000 ரூபாய்க்கு இந்த 7S Gen 3 வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தா அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா ஒருத்தர். ஏன்னா மிச்சம் எல்லாருமே மீடியா டெக்ல வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. இவன் 7S Gen 3 அப்படின்றனால நெட்வொர்க் இஷ்யூ இருக்க போகிறதுல. அதே மாதிரி ரொம்ப ஹெவியாக கேம் விளாடுவீங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது. நான் இப்போ வந்து சொல்லிடுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக கேம் விளாடுவீங்க அப்படின்னீங்கன்னா உங்களால் முடிஞ்சு அப்படின்னீங்கன்னா இன்னும் ஒரு 5,000 ரூபா புஷ் பண்ணி ஐக்கூடைய நியோ 10R வந்து போயிருங்க. ஏன்னா இங்கே 8S Gen 3 இருக்கனால இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இங்கே வந்து 7S Gen 3 தான் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக கேம் விளாடுவீங்க, நான் தொடர்ந்து 3 ஹவர்ஸ் ப்ளே பண்ணுவேன், கேமை 4 ஹவர்ஸ் ப்ளே பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக லேக் ஃபீல் பண்ணலாம், ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். நான் அப்பப்போ 1 மணி நேரம் தான் விளாடுவேன். மிச்சப்படி எனக்கு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பார்த்தீங்கன்னா லுக் வைஸும் சூப்பராக இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் எனக்கு 4-way கர்வ் டிஸ்பிளே வந்து வேணும். மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நல்லா இருக்கணும். அது மட்டும் பேட்டரி லைஃபும் நல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி கொஞ்சம் லுக்காக இருக்கணும், பார்க்கறதுக்கு தகன்னு மின்னணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா P3 Pro கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கேம் விளாடணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. 1 மணி நேரம் கேம் விளாடுவீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னீங்கன்னா அந்த ஃப்ரீ ஃபயரை நீங்கள் நார்மலாக கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். இல்லை நான் ரெகுலராக கேம் தான் விளாடுவேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு லேக் இருக்கிறதான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. தொடர்ந்து நான் 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ப்ளே பண்ணுவேன் அப்படின்றவங்க யோசிக்கணும். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல எல்லா ஃபோனுமே அப்படிதான் இருக்கும். இந்த ஃபோனும் இல்லை, எல்லா ஃபோனுமே வந்து கொஞ்சம் யோசிக்கிற நிலைமையில தான் இருக்கும். ஏன்னா அதில் இருக்க ப்ராசர் அவ்வளோதான் கேப்பபிள். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரெண்டாவது கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ பெஸ்ட் TWS அண்டர் 2K சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 2Kக்குள்ள ஏகப்பட்ட TWS இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus உடைய நாட் பட்ஸ் 2R வந்து இதே பட்ஜெட் செக்மெண்ட்ல இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் அது பட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். மிச்சப்படி மியூசிக் ஆகட்டும் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா OnePlus உடைய பட்ஸ் 3 இருக்கு, நாட் பட்ஸ் 3 வந்து இருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதே பட்ஜெட் செக்மெண்ட்ல சுற்றிக்கிட்டு இருக்கு. போல்ட்டு இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் அநியாயத்துக்கு ஏகப்பட்ட மாடல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல சுத்திட்டு இருக்கு. ஸோ இது எல்லாருமே வந்து நீங்க வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். எல்லாத்துலையுமே டியூவல் பேரிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு நீங்க வந்து முடிவு பண்ணுங்க. ஏன்னா ஒரு மாடல்ல டியூவல் பேரிங் இருக்கும், ஒரு மாடல்ல டியூவல் பேரிங் இருக்காது. ஸோ போட்டு இது 2த்துலையுமே இந்த கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். நாய்ஸ்லையும் இதே கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த பேட்டரி லைஃப் எவ்வளோ வேணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். இல்லை நான் OnePlus-ஓடதே போயிடுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா OnePlus-உடைய நாட் பட்ஸ் 2R நல்லா தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அது மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. இதே நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக போல்ட்டோடைய டார்க் வாங்கலாமா, அந்த மஸ்டாங் கொலாபரேஷன்ல வந்து அந்த டார்க் TWS வாங்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அதில் டச் கண்ட்ரோல் ரொம்ப மோசமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப் கண்ட்ரோல் ரொம்ப மோசமாக இருக்கும். நீங்கள் சார்ஜ் நல்லா இருக்கும், அவுட்லுக் நல்லா இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் பேரிங் கிடையாது. ஸோ அதெல்லாம் அதில் கொஞ்சம் நெகட்டிவ். நெக்ஸ்ட் யசோதர் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நாட் 5 அண்ட் நாட் CE5 எப்போ ரிலீஸ் ஆகும், நெக்ஸ்ட் மந்த் ஆர் ஆகஸ்ட் மந்த் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் மந்த்ல நாட் 5 வந்து ரிலீஸ் ஆகலாம். அதுக்கடுத்து நாட் CE வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே ரிலீஸ் ஆகிடும். அவங்க 4 லைனப் வச்சு பார்க்கும்போது அதுக்கு முன்னாடியே தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ அதனால மேபி அடுத்த மாதம் ஜூன் மாதத்தில் நாட் 5 CE லான்ச் ஆகிடும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாட் 5 வந்து லான்ச் ஆகும். ரியல்மி GT6 தான் வந்து பார்த்தீங்கன்னா நாட் 4 காம்படிஷனாக இருந்துச்சு. இப்போ GT7 லான்ச் ஆக போகுது, இந்த மந்த்துக்குள்ளே லான்ச் ஆகிடும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து அவங்களும் வந்து அந்த காம்படிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாட் 5 மேபி ஜூன் மாதமே கூட லான்ச் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், யாராவது BSNL யூசர்ஸ் இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு நெட்வொர்க் எப்படி இருந்துச்சு அண்ட் தென் OTP ரிசப்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து சொல்லுங்க. ஏன்னா எனக்கு இன்னைக்கு பாடா பருத்திருச்சுடா BSNL அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நான் பர்சனலாக 2 சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்று ஜியோ, இன்னொன்று BSNL. ஜியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கால்ஸ் மட்டும் இருக்கிற பிளான் தான் சூஸ் பண்ணிட்டேன். BSNL வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப அவுட்டோரில் போகிறதுக்கே எனக்கு பாட்டு கேட்கறதுக்கு, அதுக்கடுத்து ஜிபே பண்ணுறதுக்கு, ஃபோன்பே பண்ணுறதுக்கான நெட் இருந்தால் போதும். அது 3G இருந்தாலே நல்லா வேலை செய்யுதுன்றதை செக் பண்ணிட்டு தான் நான் என்ன பண்ணேன், ஓகே BSNL டேட்டா கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பிளானை வந்து ரீசார்ஜ் பண்ணேன். அது ஆனால் இன்னைக்கு என்னை படுத்துருச்சுன்னு தான் சொன்னோம். ஏன்னா இன்னைக்கு எங்கள் ஏரியான்னு இல்லை, நிறைய ஏரியா நான் போகிற இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நெட் ஆன்லேயே தான் இருக்கு. நெட் ஆனே ஆக மாட்டேங்குது. நானும் ஏரோப்ளைன் மோட் ஆன் பண்ணி பார்த்துட்டேன், அதுக்கடுத்து சிம்மை கழட்டி வேற ஃபோனில் போட்டு பார்த்துட்டேன், சிம் எடுத்து இதில் போட்டு பார்த்துட்டேன். எப்படி பண்ணாலும்
நெட் ஆன்ல இருந்துச்சுன்னா மேலே காமிக்கணும்ல, அட்லீஸ்ட் வந்தாது 2 பார் வரணும்ல, அது கூட வரல. அப்புறமா இன்னைக்கு சாயங்காலமா பிஎஸ்என்எல்லோடைய கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால், சார் நிறைய ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது, நெட்வொர்க் டவுனாக இருக்குது, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதான் இன்டர்நெட் ஆக்சஸ் கிடையாது, உங்களுக்கு ஃபோன் கால்ஸ் வந்து வரும், அதே மாதிரி மெசேஜஸ் வரும். நாங்கள் மெசேஜஸும் கொஞ்சம் டிலேவாக வருது, ஆனால் வருது. அட்லீஸ்ட் ஒரு நிமிஷத்தில் வர வேண்டிய மெசேஜ் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே அது வந்துடுது, ஓடிபி பொறுத்த வரைக்கும், ஓடிபி மெசேஜஸ் பொறுத்த வரைக்கும். ஆனால் இன்டர்நெட் இன்னைக்கு ரொம்ப பாடாக வருதுச்சு. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஃபுல்லாக கேஷ் எடுத்துக்கிட்டு தான் கையில் சுற்றினேன். ஆல்ரெடி கொஞ்சமாவது கையில் கேஷ் வச்சிருப்பேன். இப்போ வந்து எங்கே போனாலும் இன்னைக்கு ஃபஸ்ட்டு முதல் அனுபவத்திலிருந்து அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இன்னைக்கு எதுவாவது கடைக்கெல்லாம் போனோம்னா ஃபுல் கேஷ் தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தேன். அப்படியே அந்த கேஷ் எடுத்துகிட்டு போனாலும் அந்த கடையில் இருக்கா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, பா சில்லறை இல்லைப்பா, ஜிபே பண்ணிடுறேன், ஃபோன் தான் இருக்குல்ல அப்படின்னாங்க. சரி நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுங்கள், நான் வேணா ஆன் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு 2 கடையிலலாம் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இன்னைக்கு பிஎஸ்என்எல் கொஞ்சம் டவுனில் இருக்குது அப்படின்றத நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. அப்புறமா பிஎஸ்என்எல் கஸ்டமர் கேர் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இதுதான் வந்து சொன்னாங்க, சென்னையில் ஒரு சில ஏரியாலலாம் நெட்வொர்க் ரொம்பலாம் இல்லை, ஃபுல்லாகவே படுத்துருச்சு, அதுதான் உண்மை. நீங்கள் யாராவது பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா உங்கள் ஏரியாவில் நெட்வொர்க் எப்படி இருக்குது? என் ஏரியாவில் 4Gலாம் கிடையாது. நான் இங்கேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் போனோன்னா எனக்கு 4G வரும். எனக்கு ஆஃபீஸ் போகிற வழியில் நிறைய இடத்துல 4G வரும். இங்கே என் வீட்டில் இப்போ நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த ரூம்லேயே 3G வரும். 3G வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ரீல்ஸ்லாம் பார்க்க முடியாது. ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஜிபே பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண முடியும். இது எதுவுமே பண்ண முடியல. நெக்ஸ்ட் ஒரு நண்பருடைய யூசர் ஃபீட்பேக் அப்படின்னு தான் சொல்லணும். எஃப்எஃப் கார்டியன் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி GT60 வந்து அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளையாடனா எப்படி இருக்கும், ஃப்ரீ ஃபயர் மீடியம் செட்டிங்ஸில் விளையாடினா எப்படி இருக்கும், அதுக்கடுத்து ஹை செட்டிங்ஸில் விளையாடினா எப்படி இருக்கும், அப்புறமா ஹாட்ஸ்பாட் மட்டும் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், இது எல்லாமே 60 FPS தான் விளையாடி இருக்கேன் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஐ விளையாடினா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய மெசேஜ், அவருடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும், இதை மெசேஜ்னு கூட சொல்ல முடியாது, இதை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. ரியல்மி GT60 இப்போ அண்டர் 25Kலேயே வந்து பார்த்தீங்கன்னா 12256GB வேரியண்ட்டே வந்து கிடைக்குது. ஸோ அண்டர் 225Kல வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிவைஸாக இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது நிறைய பேர் இப்போ கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க, கன்சிடர் வந்து பண்ணலாம். உண்மையிலே 12256GB வேரியன்ட் வாங்கிட்டு நான் நெக்ஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸ் வந்து அதிலே செட்டில் ஆக போகிறேன் அப்படின்றவங்களுக்குலாம் செம வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். இப்போ வரைக்கும் பேட்டரி லைஃப் எந்த விதமான குறையும் கிடையாது, மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்குது. அண்ட் தென் கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டான கேமரா தான் சொல்லுவேன். நைட் டைமில் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும், டே டைமில் நல்ல கேமராஸே வந்து இருக்கும். அல்ட்ரா வைட் பொறுத்த வரைக்கும் ஒரு மாலைக்கண் நோய் வந்த மாதிரி எடுக்கும். நீங்கள் லோ லைட்டில் எடுத்தீங்கன்னா, டே டைமில் எடுத்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்கும். இதே பிரைமரி சென்சாரில் உண்மையிலே பிரைமரி சென்சாரில் செல்ஃபி ஆகட்டும் பேக் கேமரா ஆகட்டும் அது எல்லாமே குட்டாக தான் இருக்குது. நைட் டைமில் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். நைட் டைம் ஆர் லோ லைட்டில் எடுக்கும்போது கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். நெட்வொர்க்கில் எந்த விதமான பிரச்சனையுமே ஃபேஸே பண்ணல நான் இப்போ வரைக்குமே. அதுக்கடுத்து இப்போ வரைக்கும் அப்டேட் நிறைய வந்துருச்சு. இந்த அப்டேட் எல்லாமே பண்ணி முடிச்சிட்ட பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு SOT அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது நான் இந்த பிஎஸ்என்எல் தான் போகிறேன். பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணால் எனக்கு 6 hours SOT வருது. பிஎஸ்என்எல் தூக்கி போட்டு நான் ஜியோவில் யூஸ் பண்ணேன்னா 7 hours SOT வருது. இதே ஒய்ஃபைல யூஸ் பண்ணனா 7 hours + SOT வந்து வருது. நிறைய பேர் நிறைய SOTலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போது இந்த நண்பருடைய இதையும் நான் கமெண்டையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்கள் யாராவது கேமிங்காக இந்த ஃபோன் வாங்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து படிங்க. அவர் என்னென்ன ஃபீட்பேக் எப்படிலாம் யூஸ் பண்ணி அந்த ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ணியிருக்காருன்றதை வந்து பாருங்கள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பவர் மோடா ஆனில் வச்சுட்டு என்னென்னலாம் செக் பண்ணியிருக்காருன்னா மீடியம் கிராஃபிக்ஸில் நான் 1 hour ப்ளே பண்ணேன், எந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணி எந்த டைமில் அதான் எந்த பர்சன்டேஜில் ஸ்டார்ட் பண்ணி எந்த பர்சன்டேஜில் வந்து முடிஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளேல எவ்வளோ ட்ரைன் ஆகிருக்கு அப்படின்றதையும் டீட்டெயிலாக, அதுவும் வந்து எஃப்எஃப்னு போட்டிருக்கிறதுலாம் ஃப்ரீ ஃபயர் கேமு, கீழே வந்து பிஜிஎம்ஐக்கும் வந்து கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா, இவ்வளோ டீட்டெயில்டாக வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேருக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யாராவது ரியல்மி GT60 கேமிங்காக கன்சிடர் பண்ணலாம்னா அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு இந்த கமெண்ட் அப்படியே ஃபுல்லாக படிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு CMF Phone 2 Pro வந்து லான்ச் வந்து ஆயிடுச்சு. இதோடைய ரிவ்யூ போடலாம் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணி இன்னைக்கு ஆர்டர் வந்து பண்ணிட்டேன். ஆனால் ஆர்டர் பண்ணும்போது ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக நினச்சது ஒயிட் கலர் தான் ஆர்டர் பண்ணணுன்னு. வேணாம் அந்த ஆரஞ்சு கலர் வேணாம், ஒயிட் கலரில் வந்து எனக்கு அந்த டியூவல் டோன் கலர் பார்த்தோன்னே எனக்கு பிக்சல் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனால் ஒயிட் கலர் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஆர்டர் பேஜில் இன்றைக்கே வந்துடும் தான் போட்டுருந்துச்சு. அப்புறமா ஒயிட் கலர் சூஸ் பண்ணோன்னே புதன்கிழமைன்னு மாறிச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு புதன்கிழமை நம்ம கைக்கு டிவைஸ் வந்து கிடச்சிரும். நம்ம கை காசை போட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். நீங்கள் யாராவது CMF Phone 2 வாங்க போகிறீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளோட ரிவ்யூ முடிச்சிட்ட பிறகு நம்மக்கிட்ட இருந்து கூட வாங்கிக்கலாம். நம்மளும் சேல் தான் பண்ண போகிறோம். ஸோ
யாராவது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளுடைய மெயில் ஐடிக்கோ இல்லைன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஆர் டெலிகிராமில் வந்து மெசேஜ் வந்து பண்ணுங்க. நம்ம ஆர்டர் போட்டுருக்கோம், ஆர்டர் போட்டு வந்துட்ட பிறகு அதை அன்பாக்ஸ் பண்ணிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு நம்ம செல் தான் பண்ண போகிறோம். ஸோ யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா மெசேஜ் வந்து பண்ணுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் தட்டுருங்க. இதே மாதிரி உங்களுடைய மொபைல்ஸ்க்கு நீங்கள் யாராவது நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைலுக்கு நீங்கள் யூசர் ஃபீட்பேக்காக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் கமெண்டாகவும் ஷேர் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து நம்மளுடைய சேனல்லேயே வந்து அந்த யூசர் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீ ஆல்வேஸ் வெல்கம். உங்களுடைய மொபைல் ஃபீட்பேக்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு, உங்களுடைய யூசர் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுறதுக்கு ஆல்வேஸ் வெல்கம். யார் வேணாலும் வரலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும். டாடா பாய் சொல்லுங்கள். நான் நந்து.